I am Dr. Dandadapani. சௌக்கியமா சார்? சேகர் உட்காரு. டாக்டர் உடம்ப கொஞ்சம் செக்அப் பண்ணணுமா? என்னையா? எதுக்கு? எவனும் கொண்டு இல்லையே. அப்படி நினைச்சுதான் ஏமாந்தாச்சு. உட்காருடா. டாக்டர் நீங்க செக்அப் பண்ணுங்க. ஓகே ஓகே. Sit down, sir. Testing. கிட்டவான வந்துங்க. சூடுப்பா. அப்படிலாம் பண்ணக்கூடாது. நிறைய சாப்பிடுற போல இருக்கு. கையை லூசா வைப்பா. மூடுப்பா வாய. கண்ணு தர. இப்படியா இந்த கண்ணு. நல்ல பையன். சேகர் பிளட் சர்க்குலேஷன்ல பயங்கர டிஃபெக்ட். நாக்க பாத்தீங்களா? டாக்டர் ஃபிட்ல தொங்குது. கல்லில சுத்தமா வேலை செய்யல சார். கணையும் ரொம்ப கஷ்டத்துல இருக்குது சார். காமால ரத்தத்தோட சுத்தமா கலந்து போச்சு. இவ்வளவு காம்ப்ளிகேஷன் சார். என்னால நம்பவே முடியலையே. டோன்ட் வரி டோன்ட் வரி, நான் எடுத்துக்கிறேன். பையன் ரொம்ப பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். வியாதியை வெளியே வரட்ட முதல் வழி எதா பட்டிரிதா பசி. இது என்னப்பா வைத்தியம்? டாக்டர் புதுசா மிஸ்டர் LLD லண்டன், MD பிரான்ஸ், PhD ஆப்பிரிக்கன். நம்ம வைத்தியமே புதுசா ஓகே. முதல் நாள் பட்னி, மறுநாள் இருந்து கூழ் சாப்பிடுற ஒவ்வொரு வேலை உப்பு இல்லாம சாப்பிட்டீங்கன்னா கல்லீரல் கரெக்டா இருக்கும். அதே தொடர்ந்து 10 நாள் சாப்பிட்டா your blood circulation will be perfectly alert. Okay sir, you better note this. ஆமா, சேகருக்கு மாத்திரை மருந்து எதுவுமே தேவையில்லையா? மாற்று தான் முழு ஆகிறது. வீட்டுல யாராவது ஏதாவது கொடுத்துருப்பாங்க. 10 ரூபாய் பார்த்துட்டு வெறும் கூழுதா. ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல மருந்தா நான் எழுதி கொடுக்குறேன். நம்மள பழி வாங்க வந்திருக்கானே. நோட் எழுதி கேட்டேன்னு தப்பா நினைக்காதீங்க. முதல்ல தமாஷுக்கு தான் கேக்குறீங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு இது என்ன பெரிய பணமா? என்கிட்ட பணம் இருக்குங்க. இன்னைக்கு சண்டே இல்ல, பேங்க் ஹாலிடே. நாளைக்கு பணத்தை டிராப் பண்ணி கொடுத்துறேன். பரவாயில்ல தம்பி, மெதுவா கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். வரேங்க தம்பி. காசு ஆட்டு போங்களா? இல்ல பரவாயில்லைங்க. அப்படியா? வரேன். சரி. ஐயோ, நான் தரமாட்டேன். மாமா திட்டுவார். மாப்பிள, பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த கஞ்சியை குடிச்சிருங்க. உடம்பு சௌரியமான பிறகு ஜாங்கிரி என்ன ஜாங்கிரியே சாப்பிடலாம். அண்ணே, தாத்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பாடாவது சாப்பிடட்டுமே. கூடாது. அவன் உயிரோடு இருக்க வேண்டாமா? இத பாருங்க, எனக்கு தெரியாம ஏதாவது அவனுக்கு கொடுத்தீங்க. ஹலோ
சார் தான் பேசுறதா? வணக்கம் சார். டாக்டர் அட்வைஸ். உண்மை இல்லாத பயலுக்கு உப்பு இல்லாத சோறு ருசியா இருக்குமே. பாவம். அடைச்சி, நீ எந்த வேஷத்துல வந்தாலும் என்ன ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அம்மா, தங்கச்சி, தம்பி இவங்க எல்லாரையும் பட்டி போட்டுட்டு நீ மட்டும் வாய்க்கு ருசியா சாப்பிட்டு சுகமா இருக்கணும்னு நினைச்சியா? விட மாட்டேன்ல, சத்தியமா விட மாட்டேன். உனக்கு அடுத்து வரப்போறது நெஞ்சு வலி, ஐ மீன் ஹார்ட் அட்டாக். இப்படி பண்ணிட்டானே, கஞ்சி கொடுத்து சாவடியான அப்படி பசிக்குது. பசி வைத்த கிள்ளத கீரை தண்ணி போட்டானே, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. இதான் நல்ல நேரம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க தங்கச்சி என்னம்மா இது? வாயில சோறு வயறு நிறைஞ்சு வாய் வழியா கொட்டுது. ஏன் சம்பந்தி, இந்த வீட்டுல என்ன குறைவு? காலையில டிப்பனு, மத்தியானம் சோறு, சாயந்தரம் டிப்பனு, ராத்திரி சோறு. இது பத்தாம ராத்திரி 1 மணிக்கு கொல்லிவா பிசாசு மாதிரி சமயக்கட்டுல போய் உட்கார்ந்து இப்படி கொட்டிக்கிட்டா குடும்பம் உருப்படுமா? பேசாமரியா அண்ணே, நான் இல்லன்னு மாப்பிள்ளதான் திருட்டுக்கிழமை. என் மாப்பிள்ளை பத்தி ஏதாவது பேசுனேன், பூசணிக்காயால் அடிப்பேன். நீ இப்படி 24 மணி நேரம் திங்கிறதுனாலதான் உன் புருஷன் உன்னை விட்டு ஓடி போயிட்டான். அடைச்சி, நீ ஒரு மனுஷனாயா? இந்த ஆளு என்ன என்னென்னவோ கேவலமா பேசிட்டார். அண்ணே, இந்த ஆளு இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன். மாடி போகலாம். என்ன நடந்தது? ஏன் இப்படி அவசரப்படுற? எங்க போல? இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. வாடிங்க. அத்தானாவது பத்தானாவது பாடி எல்லாம் திருட்டு சோர்த்தீங்க பசங்க. அத்தானா அத்தா. சமந்தி சமந்தி கல்பனாதான் போயாச்சுது. ஜோடி பொருத்தத்தை பாத்தீங்களா? எவ்வளவு நல்லா இருக்குது. இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா? சும்மா இல்லையா? எந்த சந்தர்ப்பத்தில் எதை பேசுறது தெரியாம அடச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஆமா. வணக்கம் சார். வாங்க செட்டியார். எங்க எவ்வளவு தூரம்? பக்கத்துல வந்தா தூரம் குறைஞ்சு போகுது. வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, தம்பி தீபாவளிக்கு துணி எடுத்துக்கிட்டு வந்தாரு. அந்த பில்லு விஷயமா. இவன் துணி எடுத்தானே? இருக்காத. என்னடா இதெல்லாம்? அவர் யாருன்னே தெரியாதுப்பா. நான் எப்ப துணி எடுத்தேன்? என்ன தம்பி இது? முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறீங்க. செட்டியார், எந்த காயை வேணாலும் உதாரணம் சொல்லுங்க. பூசணிக்காய சொன்னீங்க, பூசணிக்காயால் அடிப்பேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க அடிக்கிறீங்களா? செட்டியார், நீங்க சொல்லுங்க. தீபாவளிக்கு 4 நாள் முன்னாடி நம்ம சேகர் தம்பி ஒரு பொண்ணோட வந்து 3000 ரூபாய்க்கு துணி எடுத்துட்டு வந்தார். செக்க எடுத்துட்டு வரல, நாளைக்கு பணம் கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னார். இது வரைக்கும் பணமும் வரல, ஆளும் வரல. நான் எந்த பொண்ணோடையும் போல துணி எடுக்கல. புரியுது புரியுது. செட்டியார் வேற பொண்ணு இல்ல, மாப்பிள்ளை என் பொண்ணதான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஏமா இதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே? அட என்னங்க நீங்க, நம்ம பொண்ணு எனக்கு தெரியாதுங்களா என்ன? வேற ஒரு பொண்ணு கூட வந்து துணி